செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு 12 ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதில் ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள், அதாவது நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன்பெறுங்க. 12 ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 12 ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும். அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை, தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கன்னி ராசி நேயர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை செஞ்சு முன்னேறலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள் தான். கன்னி அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கன்னியாக யார் வராங்க, கன்னி தெய்வமாக யார் வராங்க அப்படின்னா, இவங்களுடைய திருமணமாகாமல் இறந்தவர்கள் அந்த வீட்டில் உண்டு. கன்னி லக்னமோ கன்னி ராசியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாமல் இருந்தவர்கள் அந்த வீட்டில் உண்டு. அப்படி இருந்தால் தான் அந்த கன்னி லக்னமாக வரும். வழிபடாமல் போனாலும் கன்னி லக்னமாக வரும், வழிபட்டாலும் வரும். அப்போ இந்த கன்னி லக்னம் கன்னிமார்களை வணங்குவது ஒரு சிறப்பாக இருக்குது. அடுத்த தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இருக்கும் பகவதி தெய்வத்தை நீங்கள் வழங்கும்போது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நார்மலாகவே அம்மன் வழிபாடு, எந்த அம்மனாச்சும் இருக்கட்டும், கருமாரியம்மன், பெரியபாளையத்தம்மன், ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வமே பெண் தெய்வமாக அங்கே வரும்போது அந்த மாதிரி எந்த குலதெய்வ பெண் தெய்வமாக வருதோ அதை பார்த்து நீங்கள் வழிபடுவது கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்காரர்கள் கூட கோவிலுக்கு நெய் தானம் பண்ணுறது இவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ளஸ்ஸை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோவிலில் இவங்க அன்னதானம் செய்கிறது. அன்னதானம் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு முறையும் எல்லா இதுக்குமே சொல்லியிருப்போம். தானத்திலேயே சிறந்தது கண்தானம், அடுத்தது அன்னதானம். அப்போ இந்த அன்னதானம் நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் கோவிலில் நீங்கள் ஏதாச்சும் விசேஷ நாட்கள் வரும், அப்போ நீங்கள் கோவிலில் காசு கொடுத்து அன்னதானம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அன்னதானம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஆனால் கட்டாயம் இந்த கன்னி ராசிக்காரர்கள் மட்டும் இந்த அன்னதானத்தை ஒரு 5 பேருக்காச்சும் ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸ்க்காச்சும் நீங்கள் ஒரு அன்னதானத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. அதனால் கன்னிராசிக்காரர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களை செஞ்சு பயன்பெறுங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.